ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, பெரியபாளையம் தாண்டி டுவர்ட்ஸ் ஊத்துக்கோட்டை சென்டராக வந்து சூளைமேனின்ற ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இட்லி வித் வாத்துக்கறி ஃபஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அங்கே தான் வந்து பயங்கரமான ஒரு டேஸ்ட் இருக்குதுன்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் ஆக்சுவலி கிரேவி மட்டும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி போயிட்டு வந்து வாத்துக்கறியோடு டேஸ்ட் பண்ணலான்னு வந்து காலையிலே வந்து கிளம்பிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா எப்படியும் 6:30 மணி கரெக்டாக டைம். இப்போது கண்டிப்பாக அங்கே போய் டேஸ்ட் பண்ணிட்டு அந்த கடை லொக்கேஷன் முதற்கொண்டு எல்லாமே போடுறேன். ஏன்னா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து நான் சாப்பிடும்போது கிரேவி. இந்த வாட்டி வந்து வாத்து கறியோடு வந்து டேஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வாத்து கறி வந்து டேஸ்ட் பண்ணுறது. சரி வாங்க போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது கிரேவி. இப்போ வந்து பீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே குக்காக இருக்குது பீஸு. உண்மையாக தான்டா சொல்கிறேன், நான் சாஃப்டாகவே குக்காக இருக்குது. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமில் வந்து நான் வாத்து கறியை சாப்பிட்றேன். அதனால் அது எலும்பு பீஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிக்கனு நான் தோல் சாப்பிட மாட்டேன். அதனால் தோலை ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கனு பாருங்கள், கறி வந்து குக்காயிருக்கு, பயங்கரமாக வந்து குக்காயிருக்கு. என்ன நார்மலாக சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருக்குது. சாட உள்ளே போயினே இருக்குது, ஸ்டாப் பண்ணவே முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்காகவே நாங்கள் வந்து கிளம்பி வந்தோம். நீங்கள் வந்து பெரியபாளையம்லாம் வந்தீங்கன்னா நியர்பை ஒரு 5 கிலோமீட்டர்லேயே வந்து சூளைமேனின்ற ஊரில் வந்து கரெக்டாக இந்த ஸ்பாட் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு லொக்கேஷனை வந்து திரும்பின்னு பார்த்தேன். கண்டிப்பாக வந்து பெரியபாளையம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவேன். சில பேருக்கு வாத்து கறியெலாம் பிடிக்காது, அட்லீஸ்ட் வந்து கிரேவியாவது ட்ரை பண்ணுவேன். பயங்கரமாக இருக்குது. இந்த கிரேவிக்காக தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்தது. கறியும் நல்லா இருக்குது, ப்ளஸ் வந்து இதுவும் கிரேவியும் அவங்க சூப்பராக இருக்குது. நல்லா பெப்பர்லாம் போட்டு சூப்பராக எப்படி சொல்கிறது, உடம்பு சரியில்லை கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம், அவ்வளோ திக்கலாக இருக்குது பெப்பர்லாம். சண்டே டைம்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வர பாருங்க. ஏன்னா சண்டே டைம்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் வந்து போன வாட்டி சண்டே டைமில் தான் வந்தோம். இந்த லொக்கேஷன் எனக்கு தெரில. அப்புறமா எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அப்புறமா அவனா சொன்னான், இந்த இடத்துல தான் இருக்குது நீங்கள் போன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் வரணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். கரெக்டாக வந்து இன்றைக்கி தான் வந்து டைம் வந்து அமைஞ்சது. 9:30க்குள்ளேயே வந்து காலி ஆகிடும்னு வந்து சொல்கிறாங்க. வந்து ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் எத்தனை மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும், எத்தனை மணிக்கு முன்னாடி வரணுன்றது எல்லா டீட்டெயிலும் வந்து நான் கேட்டு நினைச்சேன். எவ்வளோ ரேட்டு என்னன்றது. வாத்துக்கறி எவ்வளோண்ணா? இது 20 ரூபா வாத்துக்கறி. இட்லி ஒரு இட்லி 5 ரூபா 5 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. வாத்துக்கறி வந்து வேறு என்னென்னா இருக்குங்க? ஆம்லேட்டு, முட்டை தோசை, பஞ்சு தோசை, ஆஃப் ஆயில், ஆம்லேட்டு எல்லாம் பேர். காலையில் எத்தனை மணிக்கு வந்தால் இங்கே? காலையில் 5 மணிக்கு வந்தால் 5-6 மணிக்கு. 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை டைமில் 5 மணிக்கு ரெண்டாக க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை டைம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் சாப்பிட்லாம். பார்சல்லாம் கொடுப்பீங்களா? பார்சல் எல்லாமே கொடுக்கும். சேர்த்துட்டு டேஸ்ட்டு அதான் எத்தனை வருஷமாக இது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக வச்சுருக்கேன். 35 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. சொல்லி இட்லி எப்படி வாத்துக்கறிலாம் வந்து நல்லாவே இருந்தது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை வந்து கிரேவி மட்டும் சாப்பிட்டு போயிருங்க. இப்போ வந்து வாத்துக்கறி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் வந்து தரமான டேஸ்ட்டாக ரொம்ப ஓகே. சரி வந்தோம். இந்த சைடு வந்தால் கண்டிப்பாக வந்து கடையை வந்து ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பெரியபாளையம் கோயிலுக்கு வந்து வருவீங்க எல்லோரும். சென்னை வந்து அதான் சென்னையிலேருந்து தான் நிறைய அது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். உடம்பு சரியில்லைன்னா கூட வந்து ஓனர் தானே. ஓகேண்ணா. ஏற்கனவே இது எடுத்து போய் போட்டு அனுப்பிச்சாங்க. இந்த வாட்டி நாங்களும் அதுக்கு தான் வந்துருக்குறோம், போட்டு உங்களை இது பண்ணுறோம். ஓகேங்களா? சரிங்களா? கண்டிப்பாக எங்கள் மூலியமா நிறைய பேர் வராங்க. இருக்கும். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட், நைட்டு வரையும். மதியம் 12 மணி வரையும். 12 மணி காய்ஸ், மதியம் 12 மணி வரையும் இருக்குது. நீங்கள் கோயிலில் முடிச்சுட்டு அப்படியே வர வரையில் வந்து இது சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து டுவர்ட்ஸ் ஊத்துக்கோட்டை வரணும். நீங்கள்
ஃபோன் நம்பர் இருக்குதுல்ல ஃபோன் நம்பர் எடுத்து போனால் அது நம்பி நாங்கள் எடுத்து வச்சுருவோம். ஃபோன் பண்ணி வச்சிட்டா நீங்களே எடுத்து வச்சுருங்க. தண்ணி வச்சு எடுத்து வச்சுருங்க. இவ்வளோ பேருக்கு தேவைப்படுது, அவ்வளோ பேருக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் சாயந்தரமே ஃபோன் பண்ணிட்டீங்க. அது நம்பி நாங்கள் செஞ்சு வச்சுருங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஓனர் வந்து தங்கமான மனுஷனாக இருக்கார். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.